டேய் ஹரி வேமா வாடா, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுடா. வாடா வாடா, டயர் கடை நான் நிமிஷம்டா போலாம்டா. மெதுவா வாடா, நான் 5 நிமிஷம் இருக்குடா. அங்க என்னடா பாத்துக்கிட்டு இருக்க, இங்கிட்டு வாடா கிளாஸுக்கு. வாடா வாடா பாத்துக்கலாம்டா, ஏன்டா பயப்படுற? இப்போ எதுக்குடா ஐடி கார்டு கலட்டுற? லேட்டாக வந்து நடா சொல்லியிருக்காரு. மே ஐ கமின் சார்? மே ஐ கமின் சார்? sir. May I come மே in, ஐ sir? கமின் சார்? Students, today we are gonna. சார் இன்னைக்கு என்னடா லேட்டு? லேட் ஆயிடுச்சு சார். மதான் பட்டனை போடுறா. இன்னைக்கு என்ன லேட்டு? நேற்று வேலை கொஞ்சம் ஓவர் சார். எல்லாருக்கும் தான்டா வேலை இருக்கும். எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தை இருக்கு. நானா பேக் பண்ணி அனுப்பிட்டு வரல. அது மாதிரி வரணும்ப்பா. அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அப்பா வெல்டிங் வேலை பார்க்குறாங்க சார். அம்மா என்னத்தான்டா அம்மா என்ன பண்றாங்க? அம்மா வேலைக்கு போகல சார், வீட்டில் இருக்காங்க. சரி போ. சார் உள்ள வரவா சார்? டேய் உன்னையும் தான்டா, இங்க வா. நீ என்ன ஒரு விதமா இருக்க? டேய் வாங்க அந்த சைடு போயிட்டு போவோம். டேய் ஒழுங்கா கிளாஸ் விடா. டேய் எனக்கு ஒன்று கொடுல. இருடா கொடுக்குறேன்டா, அந்த பக்கம் ஏன்டா பண்ணுற? டேய் எடுத்து உள்ள போட வேண்டியதுடா, பக்கத்துலடா இருக்கு. நம்ம எதுக்குடா போடணும்? அதுக்கு தான் அவங்க இருக்காங்களே, அதை அவங்க பார்த்துக்குவாங்க, விடு. வா போகலாம். என்ன தம்பி, காலேஜ் முடிஞ்சா? தம்பி சாப்பிட்டியா? தம்பி சாப்பிட்டியா? என்னம்மா? தம்பி நான் என்ன வேலை பார்க்குறேன்னு உனக்கு தெரியுமாப்பா? சம்பந்தமே இல்லாம பேசாதம்மா. அது இல்லப்பா. சரி இப்ப என்ன சொல்லணும்? தம்பி நான் ரோட்ல தினமும் தூசி குப்பெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. எனக்கு உன் லைஃபும் சுத்தமா இருக்கும்னு எனக்கு ரொம்ப ஆசைப்பா. அதே மாதிரிதான்ப்பா, என் கையால எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுப்பா. சின்ன சின்ன வேலையா இருந்தாலும் அது பிடிச்ச மாதிரி பண்ணாதான்ப்பா நிம்மதியா இருக்க முடியும். டேய் என்னடா காலையில் காலேஜ் வெள்ளன போட்டு வந்துட்ட? சரி ஒன்றும் இல்லைன்ற அப்புறம் அமைதியாக இருக்க. டேய் ஏதாவது இருந்தால் சொல்கிறா, வீட்டில் எதுவும் பிரச்சனையா? டேய் பேசுறா. டேய் எங்கடா அங்கே என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க? ஹரி ப்ரோ ப்ரோ, அதை எடுத்து டஸ்ட்பினில் போடுங்க. என்னாச்சுடா உனக்கு? சொல்றேன் வா. பாருங்களா, தண்ணி குடிச்சிட்டு வந்துடும். இருங்க, இந்த வேலையை முடிச்சுட்டு போய் குடிப்போம். நான் இந்தாங்க தண்ணி குடிங்க.
தம்பி குடிக்கலாமா? அண்ணா குடிங்கண்ணே, என் கேன் தானே, குடிங்கண்ணே. ரொம்ப நன்றிப்பா. பரவாயில்லண்ணே, இருக்கட்டும். நீங்க இல்லைன்னா அந்த இடமே சுத்தமா இருக்காது. அக்கா உங்களுக்கு தண்ணி? இல்லப்பா, இருக்கட்டும். நீங்க ஏன் எந்த வேலை பாக்குறீங்க? எந்த வேலையா இருந்தாலும் புடிச்சு பார்த்தாதான் தம்பி பார்க்க முடியும். இப்ப இந்த வேலையெல்லாம் பார்க்க நான் சங்கடப்பட்டேன்னா இந்த வேலையெல்லாம் யார் பாப்பா? இந்த இடத்தெல்லாம் யாரு கிளீன் பண்ணுவா? நீங்கெல்லாம் எப்படி படிப்பீங்க? இருக்கட்டும்க்கா, நீங்க வீட்லயே வேலை பார்த்துட்டு இங்கேயும் வந்து வேலை பார்த்துட்டு டயர்டா இல்லையாக்கா? அது எப்படி தம்பி டயர்ட் இல்லாமல் இருக்கும்? வேற வழி இல்ல தம்பி. நாங்க இங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாதான் எங்க பிள்ளைகளை நல்லபடியா படிக்க வைக்க முடியும். அப்பதான் அவங்க கஷ்டப்பட்டு படிச்சு பின்னாடி எங்களை நல்லபடியா பாத்துக்குவாங்க. என்னடா ஏன் சோகமா இருக்க? என்னாச்சு? நம்ம பண்ற சின்ன தப்பு தான் அவங்களுக்கு பெரிய கஷ்டம்ல. நம்மளும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருந்தாலே போதும். இப்ப என்ன உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்க சொல்றியா? ஏய் இரு, அவன் ஏதோ சொல்றான்ல, கேட்போம் என்னன்னு. நான் ஒன்றும் அவங்க கூட சேர்ந்து ஒன்று வேலை பார்க்க சொல்லலை. அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்க சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தானே அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? அவங்கள்ட்ட எங்கேயாவது பேசியிருக்கீங்களா? சரி ஓகே போலாம். அண்ணே அக்கா ரொம்ப நன்றி. நீங்க தான் இந்த காலேஜோட பேக் போனாவே இருக்கீங்க. ரொம்ப நன்றிப்பா, நீ இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த வேலை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு வெளியே எவ்வளவு வேலைகள்லாம் இருக்கு. அப்படியே இந்த வேலையை நாங்க சந்தோஷமா தான்ப்பா பாக்குறோம். என்னதான் 1,00,000 ரூபாய் வாங்கி ஐடில வேலை பார்த்தாலும் பாதி பேர் தற்கொலை தான் பண்ணிக்கிறாங்க. நாங்க இந்த வேலையை மன நிம்மதியோட பார்க்கறோம். அக்கா அவங்கள்ட்ட ஒன்று சொல்லணும்க்கா. நானும் இனிமேல் எங்கள் அம்மாவை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா பார்த்துக்குவேன். அவங்கள ஃபியூச்சரையும் நல்லா பார்த்துக்குவேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்றேன்? ஏன்னா எங்கள் அம்மா அவங்கள மாதிரி ஒரு தூய்மை பணியாளர் வேலை தான் பார்க்குறாங்க. இதை நான் யார்ட்டையும் சொன்னது கிடையாது. ரொம்ப கூச்சப்படுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட சொன்னது கிடையாது. எங்கள் அம்மா இந்த வேலை தான் பார்க்குறாங்க அப்படின்னு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ரொம்ப கூச்சப்படுவேன். ஆனால் இனிமேல் நான் ரொம்ப பெருமையாகவே சொல்லுவேன் எங்கள் அம்மா இந்த வேலை தான் பார்க்குறாங்கன்னு.